குடியாத்தத்தில் பொங்கல் சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் சீட்டு நடத்தி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேதாஜி சவுக்குப்பேட்டையை சேர்ந்தவர் வரதராஜ். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தனது மகன் பிரபுவுடன் சேர்ந்து ஸ்ரீ யோகாஷ்னா டிரேடர்ஸ் என்ற பெயரில் சேமிப்பு திட்டங்களை நடத்தி வந்தார். இதன் மூலம் ஏல சீட்டு, தீபாவளி சீட்டு மற்றும் பொங்கல் சேமிப்பு திட்டம் என பல்வேறு சீட்டுகள் நடத்தி வந்துள்ளார். இதில் தீபாவளி சீட்டு திட்டத்தில் தங்க நாணயம், வெள்ளி பாத்திரம் என்றும், பொங்கல் சீட்டு திட்டத்தில் மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்து பணம் வசூலித்துள்ளார். இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பை நம்பி குடியாத்தம், கேவி குப்பம், பேரணாம்பட்டு, திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொங்கல் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்த உறுப்பினர்கள் பொருட்களை வாங்க அவரது கடைக்கு சென்றுள்ளனர். அவர்களுக்கு பொருட்களை வழங்காமல் வரதராஜ் அலைக்கழித்து வந்துள்ளார். இந்நிலையில் வரதராஜின் கடை, வீடு பூட்டப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த பெண்கள் அக்கப்பக்கத்தில் விசாரித்த போது கடந்த 4 நாட்களாக வீடு பூட்டிதான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வரதராஜ் குடும்பத்துடன் மாயமானதை அறிந்து பணம் கட்டி ஏமாந்த 100க்கும் மேற்பட்டோர் இது குறித்து குடியாத்தம் நகர போலீசில் புகார் அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர்.